Hi guys, வணக்கம். Welcome to ஒரு ரிவ்யூ சொல்லுமா சேனல் and this is your Arvind. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ is J Baby. So ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஜே பேபி. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்வசி வந்து அம்மா. ஸோ அவங்க வந்து ஒரு 5 பசங்க இருக்காங்க. ஸோ அந்த 5 பசங்கள்ல 2 பேர் தான் வந்து மாறன், அப்புறம் அட்டகத்தி தினேஷ். ஸோ இவங்க 2 பேர் தான் மெயினாக ஹைலைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 5 பேருக்கு லைக் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை வரும். ஸோ அதனால அண்ணன் தம்பிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். ஸோ அவங்க 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க. அந்த டைம்ல அம்மாவை கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்காம விட்டனால அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுவாங்க. ஒரு மாதிரி லைக் மென்டல் இஷ்யூ கொஞ்சம் வந்துடும். லைக் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வந்துடும். கொஞ்சம் வந்து ஞாபக மருதி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க பசங்க நம்மளை பார்த்துக்காம இதில் விட்டாங்களே அப்படின்ற ஒரு இதில் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போக பார்ப்பாங்க. ஸோ அப்படி தப்பிச்சு போயிடுவாங்க. ஆக்சுவலாக தப்பிச்சு போனதுக்கப்புறம் அவங்க திரும்ப கிடைக்கிறாங்களா இல்லையா, ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் போய் இவங்க தேடினாங்க, எப்படி கிடைச்சாங்க அப்படின்றத சொல்கிறது தான் ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அம்மாவோட சென்டிமெண்ட் வச்சு வர படம் தான். ஸோ காமெடிஸ் அந்த மாதிரி எதுவுமே எங்கேயுமே இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட் பேஸ்டு தான் வரும். ஸோ அங்கங்கே அம்மாவோட சென்டிமெண்ட் வச்சு ஒரு சாங் பிஜிஎம் ஓடிட்டே இருக்கும் அங்கங்கே. ஸோ வெறும் அந்த ஒன்று லைக் ஒரு 2.5 hours ஃபுல்லாக சொல்லும் போது ஒரு மாதிரி லைட்டாக போர் அடிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஓகே, அந்த அம்மா சென்டிமெண்ட் அங்கங்கே கொஞ்சம் வச்சிருந்தா ஓகே. அந்த ஃபுல் ஒரு 2.5 hours ஃபுல்லாகவே அம்மா சென்டிமெண்ட்னும் போது ஓகே, லைக் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலுமே ஒரு மாதிரி லைட்டாக ஓகே ரொம்ப இழுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து வேற லொக்கேஷன் ஆகட்டும், கொண்டு போகிறது இல்லை எப்படி அடுத்தடுத்த சீன் கொண்டு போகிறது அது எல்லாமே ஓகே. பட் கதை என்னன்னா, அவங்க அம்மா இல்லை, அவங்க அம்மாவை தேடி போகிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, இன்னும் அதை கொஞ்சம் என்கேஜிங்காக ஏதாவது பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதில் கதையில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம். லைக் நம்மளுக்கு காட்டும் போது அதை ஒரு மாதிரி ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவி மாதிரி சொல்லலாம். ஏன்னா லைக் அட்டகத்தி தினேஷ் ஆகட்டும், இல்லை மாறன் ஆகட்டும், இல்லை ஊர்வசி, 3 பேருக்குமே தனித்தனியாக லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. லைக் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஊர்வசியை மட்டும்தான் காட்டுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஒரு ஆக்டிங். ஸோ அவங்களுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஆக்டிங் எப்படி ஆல்ரெடி தெரியும், அவங்க எவ்வளோ படம் நடிச்சிருப்பாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லாமே மூவி ஆகும். ஸோ அவங்களோட ஆக்டிங் ஸ்கோப் மட்டும்தான் வெளியே வருமே தவிர படம் பார்க்கும்போது அதில் ஒரு கதையாக எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலையோன்னு தோணுது. ஓகே, அம்மா சென்டிமெண்ட்டாக இருந்தாலுமே அதை வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிட்டு வந்திருக்கலாம். ஸ்டார்ட் டு எண்ட் அதே வச்சனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும் ஆடியன்ஸ்க்கு. ஸ்க்ரீன் பிளே ஓகே, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் மியூசிக் வந்து த்ரூ அவுட் த மூவி ஒரே பிஜிஎம்மே வந்த மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே அதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். அதுவும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓவராலாக பார்க்க போனால் இது வந்து ஒரு ஓகேவான மூவி தான். லைக் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கும் ஓகே இல்லை. அண்ட் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அம்மா சென்டிமெண்ட் பிடிக்கும், பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். மற்றபடி மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி கணம் பார்த்துருப்போம், நிறைய அம்மா சென்டிமெண்ட் மூவிஸ் பார்த்துருப்போம். ஸோ அதிலெல்லாம் இருக்க ஒன்று இங்கே மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்க சண்டையே எப்படி கடைசியாக தீர்த்து அவங்க 2 பேரும் சேர்றாங்க. ஸோ அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சே தவிர மற்ற இடம்லாம் கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவிக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2.25 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் அரேஞ்ச்